ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேங்கோ ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மேங்கோ ரைஸ் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த மேங்கோ ரைஸ் ரெடி ஆயிரும். இந்த சாதத்து கூட தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த மேங்கோ ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மேங்கோ ரைஸ் செய்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு மாங்காய் எடுத்துருக்கோம். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா காயான மாங்காய். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது போல் ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த இந்த ஒரு மாங்காயை ஃபுல்லாக கிரேட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மேங்கோ ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மேங்கோ ரைஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அதே போல் ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கூடவே உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கூடவே பெருங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயில் இது போல் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு டைம் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். இந்த நிலக்கடலையை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தோலோடு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோலோடு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை சேர்த்ததுக்கப்புறமா இது போல் எண்ணெயிலே கலந்து விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதையும் கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட கொஞ்சமாக தேங்காயை சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த மாங்காயை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். அந்த சாதத்தை வேக வைக்கும் பொழுதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம 2 கப் அளவு சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக மல்லி இலையை தூவிக்கலாம். மல்லி இலையை தூவிட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட மேங்கோ ரைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ஜம்முன்னு ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள், இந்த சாதம் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த சாதத்து கூட தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.